தமிழ் மெனு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப எளிமையான சிக்கன் சால்னா தாங்க பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதற்கு தேவையான பொருட்கள் 2 பெரிய வெங்காயம், 2 பிரியாணி இலை, ஒரு கல்பாசி, 1 இன்ச் சுருள் பட்டை, ஸ்டார் அனிஸில் 2 பெட்டல்ஸ் பிச்சு வச்சுருக்கிறேன், 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, புதினா, மல்லி, 2 பச்சை மிளகாய், 1 தக்காளி, 1/4 கிலோ சிக்கன், ஸ்கின்னோடு இருக்குது, எலும்போடு இருக்குது, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அண்ட் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3ஐயும் பொடி பண்ணி அது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன், பொரிக்கடலை 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம். தேங்காய், பொரிக்கடலை, பெருஞ்சீரகம், சீரகத்தை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கரில் தாங்க பண்ண போகிறோம். குக்கர் நல்லா சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எல்லா கரம் மசாலையும் உள்ளே போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்க வேண்டியதான். வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கணும். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக வதக்கி விடுங்க. இந்த அளவு அனுப்பின நம்மளோட இஞ்சி பூண்டு விழுதை இதில் சேர்த்துருங்க. அதையும் லேசாக ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு கையோட புதினா, மல்லி, பச்சை மிளகாவையும் சேர்த்து அந்த இஞ்சி பூண்டு வாசத்தோடு அந்த புதினா சேர்க்கும் போது ஒரு கமகமன்னு நல்ல ஒரு வாசம் வரும். நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு அந்த சிக்கன் சால்னாக்கான வாசம் இப்போ தான் வரும். அந்த தக்காளியும் ஆட் பண்ணி தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா சாஃப்டாகிற மாதிரி வதக்கிக்கோங்க. இந்த சால்னா ரொம்ப ஈஸிங்க. சிக்கன் ஸ்கின்னோட அண்ட் எலும்போடு தான் ஆட் பண்ணுறேன்னா நல்லா போட்டு ஒரு பரட்டிட்டு மசாலா எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள். குயிக் மிக்ஸ். இந்த சால்னா தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு எல்லாத்துக்கும் பிரமாதமாக இருக்கும். ரொம்ப சிக்கனை போட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ஏன்னா நம்ம ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறோம். அதனால் ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலா நல்லா ஃபைனாக அரைச்சிருக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு தண்ணி, ரொம்ப தண்ணி ஊற்றுறாங்க, ரொம்ப தண்ணி ஆகிடும். தண்ணி ஊற்றி அவ்வளோதாங்க. மூடி போட்டு 3 விசில் விட்டு இறக்கி பரோட்டாவில் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இட்லிக்கெலாம் இது ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. இன்றைக்கி நான் ஜஸ்ட் ரெடிமேட் பரோட்டாவில் தான் இதை உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காமிக்க போகிறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், எண்ணெயாக நிற்குது, மேலே பிரமாதமாக வாசமாக இருக்குது. அந்த கல்பாசி கண்டிப்பாக இதில் சேர்த்துக்கிற மாதிரி பாருங்கள். ஏன்னா சால்னாக்கு கல்பாசி ரொம்ப ஒரு அமேசிங் ஃப்ளேவர் ஆட் பண்ணும். அதனால் நீங்கள் சிக்கன் சால்னாலாம் பண்ணிங்க, குழம்புலாம் பண்ணிங்கன்னா கல்பாசி யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. சால்னா கொஞ்சம் அப்படி இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அந்த சால்னாவில் அந்த பரோட்டா கொஞ்சம் நேரம் ஊறிட்டுருக்குது. சாப்பிட்றதுக்கே அப்படி ஆசாசியாக இருக்குது. பிரமாதமாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியாக யம்மியாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.